வணக்கம் மக்களே. கிளாஸ் 12 சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.6 தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். முதல்ல கிவன் எழுதிப்போமா? கிவன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். -1 1 2 2 1 2 2 2 1 சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டுக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அவனுக்கு டிட்டர்மெண்ட் எடுப்போமா? ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்போ இதுக்கு நான் டிட்டர்மெண்ட் எடுக்கிறேன்னா -1 1 2 2 1 2 2 2 1. ஸோ இப்போ நம்ம -1 எழுதிடுவோம். இப்போ இதுக்கு மைனர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 2 சார் 4. அதுக்கப்புறமா -2 இதுக்கு நம்ம மைனர் எடுத்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் மைனர் எடுத்திங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா அப்போது 1 -4 அதுக்கப்புறமா +2 அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ இதுக்கு மைனர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 -2 ஸோ இவன் உங்களுக்கு 0 ஆயிடுவான். ஓகேவா? அப்போது மைனஸ் இன்ட்டு -3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா -2 இன்ட்டு -3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது +3 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +6ன்னு கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9. உங்களுக்கு டிட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம எடுத்த அட்ஜாயிண்ட் உங்களுக்கு இங்கே அட்ஜாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதிடுவோமா ஃபைனலாக? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 3a. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார்? ஏவன் தானே? எடுத்து எழுதுவோமா? -1 1 2 2 1 2 2 2 1. அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. டாடா.